நெஞ்சத்துக்கில்லாதே நவம்பர் 13 நாளைக்கு என்ன நடக்குதுன்னா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் நண்பா. உன்னுடைய இலைய தோண்ட தோண்ட உள்ளேருந்து சிக்கன், மட்டன் என்னலாமோ வருது. ஆனா என் இலை மட்டும் சிங்கிளா இருக்குதுன்னு சந்தோஷ் வருத்தப்படுறாரு. எல்லாரும் சீக்கிரமா சாப்பிடுங்க. இன்னும் ஒரு ஸ்வீட் இருக்குதுன்னு ரேணுகா சொல்ல, ஆமா மாயா செஞ்ச குலாப் ஜாமுன் இருக்குதுன்னு ஜீவா எடுத்து கொடுக்க சொல்றாரு. மாயா அந்த தூக்க எடுக்கிறாங்க. அதை பார்த்த ரேணுகா, இந்த தூக்க நான் எங்கேயோ பார்த்திருக்கனே, இது மேல் வீட்டு மாமியோடைய தூக்கு தானேன்னு கேட்க, இல்லம்மா இது மாயா அவ கையால செஞ்ச குலாப் ஜாமுன் தான் ஜீவா சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபேமிலி டைம்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து வெத்தலை போடுறாங்க. இந்த வெத்தலை போடுறதுல புருஷன் பொண்டாட்டி ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கங்கிறத அவங்களுடைய நாக்கு செவந்திருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிடலாம்னு ரேணுகா சொல்றாங்க. 2 ஜோடிகளுமே மாறி மாறி வெத்தலையை கொடுக்குறாங்க. அதுல மாயாவுடைய நாக்கு செவந்திருக்குது, ஜீவாவுடைய நாக்கு செவக்கல. பாத்தியா, நான் தான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன்னு ஜீவா சொல்றாரு. அதே மாதிரி கௌதமுடைய நாக்கு செவந்திருக்குது, மதுமிதா நாக்கு செவக்கல. என்ன நண்பா, அண்ணி தான் அதிகமான பாசம் வச்சிருக்காங்க போல இருக்குன்னு சந்தோஷ் கிண்டல் பண்ண, சரி இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே, நம்ம அடுத்த கேமுக்கு போலான்னு ரேணுகா சொல்றாங்க. அடுத்த கேமா புருஷன் பொண்டாட்டி ஒருத்தர் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்கிறத கேமா விளையாடுறாங்க. மாயாக்கு பிடிச்ச கலர், மாயாக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்னு எல்லாமே ஜீவா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனா மாயாக்கு ஜீவாவை பத்தி எதுவுமே தெரியல. அதே மாதிரி கௌதம்க்கு பிடிச்சது எல்லாத்தையுமே மதுமிதா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா கௌதம்க்கு மதுமிதாவை பத்தி எதுவுமே தெரியல. இதை புரிஞ்சுக்கிட்ட மதுமிதா, சரி போதும் இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம், வாங்க நம்ம எல்லாரும் பட்டாசு வெடிக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. மதுமிதாவை பத்தி தனக்கு எதுவுமே தெரியலேன்னு கௌதம் ஃபீல் பண்ண, நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு எதுவுமே இல்ல, நான் உங்களை பத்தி சீக்கிரமா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் சீக்கிரமா என்னை பத்தி தெரிஞ்சுப்பீங்க, ஃப்ரீயா விடுங்க கௌதம்னு மதுமிதா சமாதானப்படுத்துறாங்க. கவலைப்படாதீங்க மதுமிதா, அடுத்த தடவை இந்த வீட்டுக்கு வரும்போது 10க்கு 10 மார்க் வாங்க மாதிரி உங்களை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன்னு கௌதம் சொல்றாரு. அடுத்த சீன்ல எல்லாரும் சேர்ந்து வெடி வெடிக்கிறாங்க. கௌதம் முன்னாடி கிரண் வந்து நின்று வெடியை தூக்கி போடுறாரு. இதை பார்த்த மதுமிதா அவங்க காதை பொத்திக்கிறாங்க. கௌதம் கிரணையே பார்க்க இந்த ப்ரோமோ முடியுது.